கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 9ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் அடைக்கலாம், அவரே நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர். சிறுமையானவர்கள் கூப்பிடும்போது கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். உதவியற்றிய சிறுமையானவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர் கர்த்தர். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், ஆதரவற்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். சிறுமைப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் மாத்திரமே அடைக்கலாம், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே உங்களுக்கு தஞ்சம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு தஞ்சமானவர், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே உங்களுக்கு அடைக்கலாம், அவரே உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையோடு இருக்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? அப்படி நன்மை செய்யும் போது தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய பிரச்சனைகள் மாறி போகும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, சிறுமைப்பட்டவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விடுவிப்பார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வோம். தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நெருக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தர் தஞ்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதம் 49-50 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறது நான் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, சிறுமையான நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளே நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவைகள் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அங்கே மோசே ஜெபிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை சிறுமையான ஒரு நாட்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துன்பத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதற்கேற்றபடி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சிறுமையான ஒரு நிலைமையிலே இருக்கலாம், உதவியற்ற ஒரு நிலைமையிலே இருக்கலாம், யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையிலே நெருக்கத்திலே நீங்கள் வாழலாம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு ஏற்ற வழி வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அங்கே யோனா ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது.
யோனாவின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகியே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே நெருக்கம் வந்தது. தேவன் அவரை மகா நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்க சொன்னார். ஆனால் அவர் தர்சீசுக்கு ஓடி போனார். அது நிமித்தம் கடலிலே சமுத்திரத்திலே பெருங்காற்று வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சுய சித்தத்தை செய்தபோது அவர் நெருக்கத்திலே சிக்கி கொண்டார். நெருக்கத்திலே தேவனிடத்தில் ஜெபித்த போது தேவன் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சித்தத்தை செய்யாமல் நம்முடைய சுய சித்தத்தை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம் நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு விலகி வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மாறும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் மாத்திரமே நமக்கு துணையாக இருப்பார். ஆபத்தான ஒரு நிலைமையிலே அவர் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்வோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நாம் கர்த்தரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாடும்போது, அவரை தேடும்போது, அவருடைய வார்த்தைகளை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நாம் கர்த்தரையே நம்பி வாழ்கிறோம். நாம் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். அவரையே நம்பி நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய நாமம் என்ன? அவருடைய வார்த்தையே. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வேதனைகளோ துன்பங்களோ இருக்காது. சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, அவர் மீது வாஞ்சியோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை வெறுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே தேடுவோம். அவரை அறிந்து கொள்வோம். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வோம். சத்தியத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தரே நம்பி வாழ்வோம். அவர் நம்மை முடிவு வரைந்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. இப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகேல் அதன ஹந்தரோ ரபா லபா தன ஹது ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்க போற ஷேகேர தினிமர ஹத ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆவியானவரை நம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிரச் செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா தனா ஹதுரா ஷாலா ரதா ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபூர சேகரகே தினிமாரா ஹதரபா. என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திர நிலைமைகளும் மறைந்து போகட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. கர்த்தரே ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.